வணக்கம் மக்களே, மைண்ட் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் தேவியானி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நிறைய பேர் எனக்கு இந்த மொழி வேணாம், இன்னும் நிறைய பேர் எனக்கு இந்த மொழியும் வேணாம் அப்படின்றாங்க. வேற எந்த மொழி தாங்க வேணும்? எனக்கு எப்பவுமே தாய்மொழியான தமிழ் தாங்க வேணும். அப்படிப்பட்ட தமிழை நிறைய பேர் தமிழ் வேணும்னு சொல்றாங்களே தவிர அதை பத்தி பேசணும், அதை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டுது. நிறைய பேர் எவ்வளவு அந்த தமிழ் மேல பற்றி இருக்குன்றத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தான் தமிழை நாடு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்க நேம்? ஹரிஷ். உங்க நேம்? ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஆரம்பிச்சிட வேண்டியதான். தமிழ் பிடிக்குமா? பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். அதுல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகே, சொல்லுவீங்களா? சங்ககால பெண் புலவர்கள்னு ஒரு கொஸ்டின் நம்ம படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். அதுல யாராவது ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச சொல்லுங்க. சங்க கால புலவர்னா எப்படி கேட்குறீங்க? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இல்ல அந்த மாதிரியா, இல்ல போராளிங்க, ராணி அந்த மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சங்ககால பெண் புலவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஔவையார் தெரியுமா? ஔவையார் தெரியும். ஔவையாரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஔவையாரை பற்றி அதான ஏதாவது கேளுங்க, சொல்றேன் ஏதாவது தெரிஞ்சது. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும்? பாட்டு எழுதியிருக்காங்க. என்ன பாட்டு எழுதிருக்காங்க? அறம் செய்ய விரும்பு, 6 வதிசனம், 7 இலக்கு. அதுக்கு மேல இல்ல, நீங்க கடிக்க மாட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அது அப்படி ஃபுல்லாலாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, 6 வதிசினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஐயமிட்டு ஒன், ஒப்புரகு ஒழுகு, மறந்துருச்சு. தமிழ் தானே. மொத்தம் எத்தனை வரின்னு தெரியுமா அதுல? அதுல அது ஒழுங்கா தெரியல. 14 அந்த எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. ஸ்கூலுக்கே உருப்படியா போல. இல்ல, போயிருக்கோம். அது வந்து இப்ப கொஞ்சம் டீனேஜ் ஆகல, ஏஜ் ஆவா. இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. காலத்து புலவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுல வந்து சிறந்து விளங்கியவர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? கம்பர். ஓகே. அதுல ஒரு பெண்மணி அப்படின்னா? ஔவையார். சூப்பர். ஔவையார். அவரை பத்தி ஒரு 2 லைன் சொல்லுங்களேன். அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. அவங்க வந்து மிகச்சிறந்த தமிழ் புலவர். அப்புறம் நெல்லிக்கனி வாங்கினாங்க. சூப்பர். ஆத்திச்சூடி அதெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆத்திச்சூடி. ஓகே. ஆத்திச்சூடி எங்களுக்காக சொல்லுங்களேன். ஆத்திச்சூடி சின்ன வயசுல படிச்சதுங்க. சரி, பரவாயில்ல, ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க. தெரியல. இந்த கால பெண் புலவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஔவையார். வேற? கக்கை பழனியார், நச்சிள்ளையார். அப்புறம் வெள்ளி வீதியார், பாரி மகளிர், அங்கவே சங்கவே. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு தெரியுமா? அது ஔவையார் சொல்றேன். ஔவையார் வேற, இவங்க சொன்ன மாதிரி வேற தெரியுமா? அங்கவை சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டிங்க போல இருக்கு. சரி, ஓகே. அவங்க ஔவையாரை பத்தி ஏதாவது ஒரு லைன் சொல்ல முடியுமா? ஆத்திச்சூடி ஔவையார். ஆத்திச்சூடி சொல்லுங்க. ஐயோ, ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, 6 வதிசினம். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஹாய். ஹாய். பாப்பா பேரு? பவித்ரா. பவித்ரா, ஸ்வீட் நேம். தமிழ் தெரியுமா பாப்பாக்கு? தெரியுமா? 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 சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுமாக்கா? ஆத்திச்சூடி தெரியுமா? சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, 6 வதிசினம், 7 கரவேல், ஈவது விளக்கேல், ஈவது விளக்கேல். அடுத்து உடையது விரும்பேல், உடையது விளம்பேல். தெரியாது, மறந்துருச்சு அதானே. சரி, சூப்பர், நல்லா சொன்னீங்க. சங்க காலத்து பெண் புலவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அது யாருன்னு சொல்ல முடியுமா? பெண் புலவர்கள் சடகோபர் அந்தாதி. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் குண்டலகேசி, வளையாபதி. அவ்வளவுதான். அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஔவையார் இருக்காங்க. ஔவையார். ஔவையாரை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. ஆத்திச்சூடி எழுதுனவங்க. ஆத்திச்சூடி சொல்லுங்க. ஆத்திச்சூடி சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, 6 வதிசினம், இயல்வது மறந்துருச்சு.
அப்படி இல்லை. சங்ககால புலவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல யார் பேரு? நாவலர், திருநாக்கரசர், அதுக்கப்புறம் கம்பர், அவ்வளவுதாங்க தெரியும். ஔவையார்னு ஒருத்தர் இருக்காரு. தெரியும்க்கா. அந்த ஆத்திச்சூடி இருக்கு. ஆத்திச்சூடி தெரியுமா? ரெண்டுனாக்கா தெரியும். ஃபுல்லா தெரியாதா? தமிழ் டிபார்ட்மெண்ட் தானே நீங்க, சொல்லுங்க. தெரியாதுக்கா. ஏன்க்கா சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஔவையார். ஔவையார். சூப்பர். ஔவையாரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரியலங்க. அவங்க ஆத்திச்சூடி எழுதினாங்க. ஆத்திச்சூடி சொல்லுங்க. ஐயோ. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கனவேல். இது அது நடுவுல தெரியல. ஐயமிட்டு ஊன்லாம் வரும். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏதோ வருமே. கரெக்ட் தான். அப்படிதானே போகும். கரெக்ட் தான், சொல்லுங்க. இயல்வது கரவேல், ஈவது விளக்கே. தெரியல. அதுக்கப்புறம் தெரியல. உடையது விரும்பேல், அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன? ஊக்குவது நல்லது. லைக் எதுவும் இதுவா இல்லாம பொறுமையா எல்லாத்தையும் சண்டை எதுவும் போடாம அறமா வந்து பேச்சிலே இது பண்ணணும் அப்படிங்கிறது. பிறருக்கு வந்து நம்ம உதவி செய்ய வந்து ஏனோதானோ அப்படின்னு பண்ணாம விரும்பி, நம்மளோட ரொம்ப விரும்பி அது உதவி பண்ணணும். அதுதான் அறம் செய்ய விரும்பும். சங்ககால பெண் புலவர்களில் சிறந்து விளங்கியவர் யார்? இந்த கால ஔவையார். ஔவையார். சூப்பர். நீங்க ஒரு நாள் சொல்லுங்க. அன்னை தெரசா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. சரி, ஔவையார். ஔவையார் இயற்றியது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதனால ஔவையார்னு சொல்றோம்? தமிழ் இந்த தெரியாது. ஸ்கூல்ல படிச்சதா அப்படியே ஒப்பிக்கிறோம். இல்ல படத்துல சாமி படத்துல பாடு போடுவாங்கல்ல, அப்படி தெரியும். ஔவையார் பாடலா? தெரியாது, படத்துல பாத்துருக்கேன். தெரியும்.